ఎందుకు ஜனாதிபதி அனுரகுமாரவின் நெகிழ வைத்த செயல் வைரலாகும். கோட்டாபயவுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, கைது செய்யும் நடவடிக்கை. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரவை புகழ்ந்து பேச்சு. குற்றக்கும்பல் துபாய் தனுஷ்கவின் நண்பர்கள் போதைப்பொருளுடன் கைது. பிரபல ஹோட்டல் அறையில் வெளிநாட்டு பெண்ணுக்கு நடந்த சம்பவம், ஒருவர் கைது. 22 வருட கால்பந்து வாழ்க்கையில் டொனால்டோவிற்கு முதன்முறையாக ரெட் கார்டு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார புத்தகங்களை வாசிப்பதில் பிரியமுடையவர் என்பது யாவரும் அறிந்ததே. கொழும்பு விகாராமதேவி பூங்காவில் நேற்று கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வு சிறப்பாக பலரும் கலந்து கொண்ட நிலையில் இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு தோனி என்ற மாணவி புத்தகம் ஒன்றை ஆசையாக கொடுக்க அதை ஜனாதிபதி வாங்கி சிரிப்போடு வாசித்து மகிழ்ந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் காவல்துறை மா அதிபர், முன்னாள் கடற்படை தளபதி, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அறகலைய போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை கிரிக்கெட் அணி துணிச்சலாக மேற்கொண்ட முடிவிற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நன்றி செலுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு இணைந்து மேற்கொண்ட தீர்மானத்தையும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் பாராட்டியுள்ளது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற கட்டிடம் ஒன்றுக்கு முன்பாக நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தபட்சம் 12 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை பாகிஸ்தான் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை குழாமின் பெரும்பாலான வீரர்கள் மற்றும் பணி குழாமினர் நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்காக பாதுகாப்பை பாகிஸ்தானிய பாதுகாப்பு பிரிவுகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து இலங்கை அரசாங்கமும் இலங்கை பாதுகாப்பு பிரிவும் அதற்கு அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான துபாய் தனுஷ்க என்பவரின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் 20 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளம்பிட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களிடமிருந்து 200 கிராம் 590 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அண்மையில் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தொடர் கைதுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டை போலீஸ் பிரிவில் பிரபல ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணின் பணப்பையை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். வெளிநாட்டு பெண் ஹோட்டலில் உள்ள சிறப்பு விருந்தினர் அறையில் மற்றொரு பெண்ணுடன் தங்கியிருந்ததாகவும் அவரது பணப்பையில் இருந்த யூரோக்கள் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 41 வயதான கந்தானியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் விசாரித்த போது வெளிநாட்டு பெண்கள் அறையில் இல்லாத போது திருட்டு நடந்ததாகவும் திருடப்பட்ட வெளிநாட்டு பணம் யாயெல்ல பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்தில் மாற்றப்பட்டமையும் தெரியவந்துள்ளது.
பதுளையில் தனது காதலுக்கு தாயார் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த 13 வயது சிறுமி ஒருவர் தனது தாயின் உறங்கிக் கொண்டிருந்த படுக்கையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இந்த அனர்த்தம் காரணமாக பலத்த தீக்காயங்களுக்குள்ளான தாய் தற்போது பதுளை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் 11ஆம் தேதி மாலை சந்தேக நபரான சிறுமியை கைது செய்தனர். பதுளை பகுதியில் உள்ள பாடசாலையில் படிக்கும் சிறுமி ஒரு இளைஞனுடன் காதலுறவில் இருந்துள்ளார். இதை அறிந்ததும் அவரது தாயார் நன்கு படித்து வேலை கிடைத்த பின்னர் பொருத்தமான துணையை தேடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத மகள் தாயின் படுக்கையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். சந்தேக நபரான சிறுமி தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அனுராதபுரம் எப்பாவெல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அனுராதபுரம் எப்பாவெல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் 1 கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில், அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. நுகேகுடையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியின் நோக்கம் தற்போதைய அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நினைவூட்டுவதே என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்குள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. எனினும் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம். அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதும் மக்கள் அளித்த வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதே பேரணியின் நோக்கம். அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள். அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் கலந்துரையாடல்களின் பின்னர் ஏனைய கட்சிகள் தங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். போர்த்துகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் 22 வருட கால்பந்து வாழ்க்கையில் முதலாக அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 2026 கால்பந்து உலக கோப்பையில் ரொனால்டோவிற்கு தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற 2026 கால்பந்து உலக கோப்பைக்கான தகுதி சுற்று போட்டியில் போர்த்துகல் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதிய போட்டி டப்லினில் நடைபெற்றது. இதில் அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் போது அயர்லாந்து வீரர் டாரா ஓஷியாவை முழங்கையால் தள்ளி பவுல் செய்ததற்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. தனது 22 வருட கால்பந்து வாழ்க்கையில் ரொனால்டோவிற்கு முதல் முறையாக ரெட் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. இது வன்முறை என்ற பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் ரொனால்டோவிற்கு 3 போட்டிகள் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அர்மேனியாவிற்கு எதிரான போட்டியிலும் உலக கோப்பையில் முதல் 2 போட்டிகளிலும் ரொனால்டோ தடை செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி கால்பந்து ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 3469 இளைஞர்களுக்கு E9 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரியாவின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றிற்கு இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகளுக்கு தகுதி பெற்ற 77 இளைஞர்கள் அண்மையில் தென்கொரியாவிற்கு சென்றுள்ளனர். தென்கொரியாவில் உற்பத்தி, கட்டுமானம், கடற்தொழில் சேவைகள் மற்றும் விவசாய துறைகளில் E9 விசா பிரிவின் கீழ் குறித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.